பாருங்கள் கொழுக்கட்டை செய்யறதுக்கான மோல்டு மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மோல்டில் வைக்கிற அளவு மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த அச்சு பாருங்கள், இது ஒரு டிசைனு. பாருங்கள், இந்தமாரி வச்சுக்கணும். அதுக்குள்ளே பூரணத்தை வச்சா ரெடியாகும். பாருங்கள், வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்தமாரி மாவு பிரிங்கிட்டு வரணும். மிஷின் பாருங்கள் ரவுண்டாக வந்துருச்சு, அணுகுண்டு மாரி. பாருங்கள், புட்டு காமிக்கிறோம். அது எப்படி வெந்திருக்குன்னு சாஃப்டா. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் Vlog 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதனால் பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். வாங்க மேக்கிங் ப்ராசஸ் ஒவ்வொன்றா வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புதுசாக ஆடியன்ஸ் வந்தீங்களா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஏலக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாம் துருவி எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு மிக்சிலையும் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நிலக்கடலை பாருங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் பாருங்கள் துருவி வச்சுருக்கோம். அளவு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி கொதிக்குது, அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவுலேயும் போடலாமா சுடு தண்ணிலையும் போடலாம். அதனால் நாங்கள் வந்து சுடு தண்ணியிலேயே போட்டுக்கிட்டோம். அளவுக்கு நாங்கள் இந்தமாரி கப்பு எடுத்துக்கோம். உங்கள் வீட்டில் எந்தமாரி கப்புக்குதோ அதேமாரியே கப்பு கடைசி வரைக்கும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், மெஷர்மெண்ட்டுக்கோசரம் தான் அந்த கப் எடுத்துருக்கோம், அளவுக்காக. கரெக்டான அளவு ஓட்டும், அதனால். அரிசி மாவு நாங்களே அரைச்சோம். அரிசி மாவு கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் தண்ணியில். பாருங்கள், தண்ணியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டால் தான் மாவு பேசும்போது சாஃப்டாக இருக்குமாம்மா, அதுக்கோசரம் தான் விட்றோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ பாருங்கள், அரிசி மாவு வறுக்கிறோம். சூடு ஏற வரைக்கும் வறுத்துக்கலாம். கப்பு தண்ணியில் மாவு கொட்டி கலக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கெட்டியாக வர அளவுக்கு மாவு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். கொஞ்சமாக கிளறியாச்சு, அப்படியே மூடி வச்சலாம். என்ன சூடாக இருக்குது, ஆறட்டும் கொஞ்ச நேரம். தேங்காய் போட்டுக்கலாம், அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே வறுத்துக்கலாம் லைட்டாக. வெல்லம் போட்டுக்கலாம். இடித்து வச்ச கடலை போட்டுக்கலாம். அது கூடயே போட்டு எல்லாம் மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. வறுத்து எடுத்துக்கணும், மூணையும் மிக்ஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். இது பாருங்கள், கொழுக்கட்டை செய்யறதுக்கான மோல்டு. இதில் செஞ்சு பார்ப்போம் நல்லா வருதா இல்லைன்னு. மாவு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மோல்டில் வைக்கிற அளவு. இப்போ பாருங்கள், மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த அச்சு பாருங்கள், இது ஒரு டிசைனு. பாருங்கள், இந்தமாரி வச்சுக்கணும். அதுக்குள்ளே பூரணத்தை வச்சா ரெடியாகும். பாருங்கள், வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்தமாரி மாவு பிரிங்கிட்டு வரணும், அப்போ தான் ஷேப்புக்கு உட்காரும். மோல்டில் வந்து எடுத்தாச்சு, நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம், ஏன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கணும். பாருங்கள், இது நல்லா சூப்பராக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி நிறையா செஞ்சாச்சுன்னு. பாருங்கள், பல வண்ணங்களில் செஞ்சு வச்சுருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் போட்டு. பாருங்கள், இன்னொரு டிசைன் போடுறோம் கையிலேயே. நல்லா மோல்டு கொஞ்சம் சரி வரல, இப்போ கையிலேயே புது டிசைனாக போட வேண்டியதான் தெரிஞ்ச மாரி.
பாருங்க பூர்ணத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது எந்த மாதிரி டிசைன் வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிசைனா, இது எந்த மாதிரி வருதுன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பாருங்க நிலப்பரிசு மாரி வருது. தீபாவளி இதுலேயே கொண்டாட வேண்டியதுதான். பாருங்க நிலப்பரிசு ஆறுது பற்ற வைக்க வேண்டியதான். பாருங்க இது ஒருமே டிசைனாக ரெடியாக இருக்குது. பாருங்க தட்டில் பாருங்க எத்தனை டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. டிசைன் பாருங்க ரவுண்டாக வந்துருச்சு, அணுகுண்டு மாரி. அந்த அணுகுண்டு மாரி ஒன்று தான் செஞ்சோம், இன்னும் 2 செஞ்சுக்கலாம். மோல்டில் பாருங்க எல்லாம் செஞ்சாச்சு, ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். இட்லி குண்டால பாருங்க எல்லாத்தையும் வச்சாச்சு. இட்லி குண்டால இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாச்சு, 20-30 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு. பாருங்கள் பூரண கொழுக்கட்டை வெந்துருச்சு, நீங்களே பாருங்கள். இப்போ தட்டத்தில் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பூரண கொழுக்கட்டை. ஒரு டிசைனாக ரெடியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். பாருங்கள் புட்டு காமிக்கிறோம், அதுங்க எப்படி வெந்திருக்குன்னு சாஃப்டாக. இங்கே பாருங்களேன் நீங்களே. இப்போ பாருங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். உள்ளே போட்டு ஸ்வீட்டாக செம்மையாக இருக்குது, இந்த இனிப்பு பயங்கரமாக இருக்குது, நீங்களே பாருங்கள். சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஸ்வீட் அதோட பயங்கரமாக இருக்குதுங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்வீட் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, உள்ள வச்ச பூர்ணம் பாருங்கள் நீங்களே. இந்த பூர்ண கொழுக்கட்டை சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை வந்து விரிவுபடுவது சிபிஎம் லாக் 360. டாட்டா பை பை, see you.